உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. இப்ப நம்ம பார்க்க போற செக்மெண்ட் எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கிற கதை போமா. பவித்ரா, கதைப்போமோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. சிந்துபாத், சேதுபதி, பிளாக்மெயில், தாவூத் இந்த மாதிரி வித்தியாசமான திரைப்படங்கள்ல வித்தியாசமான கேரக்டர்ஸ் பிளே பண்ணி என்டர்டெயின் பண்ணவர். ஓகே, சோ அவரோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஆங்கரா இருந்தாரு, ஆக்டரா இப்போ இருந்துட்டு இருக்காரு, அண்ட் பிசினஸ் மேனாவும் இப்ப கலக்கிட்டு இருக்காரு. கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. லெட்ஸ் வெல்கம் தி வெரி டேலண்டட் அண்ட் ஸ்மார்ட் ஆக்டர் லிங்கா. வணக்கம். வணக்கம். ஒரு ஜர்க்கோட ஒரு வணக்கம். இல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து கோரஸா சொல்லுவீங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சோ ஆக்சுவலா 2025ல பிளாக்மெயில் மூவில உங்களை பார்த்தோம். சூப்பரான ஒரு ரோல், சூப்பரான ஒரு ஆக்டிங்ல வந்து பார்த்தோம். 2026ல உங்களை மிஸ் பண்றோமே. வேர் ஆர் யூ இந்த மூவிஸ்? ஆக்சுவலி இப்போ இருக்கிற காலகட்டத்துல ரிலீஸ் வந்து நம்மளால நிர்ணயிக்க முடியலங்க. ஸோ ஐ ஹேவ் வெரி குட் ஃபிலிம்ஸ் லைன் அப்ல. ஒரு கதிர் ப்ரோ கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஃபிலிம். அண்ட் புகழ் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன். அது நல்லா செம்ம ஃபன்னியான ஒரு என்டர்டெய்னர். அப்புறம் நஸ்ரியா மேம் கூட வந்து ஒரு விண்டேஜ் சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்கேன். அதுல ஒரு சாவனிஸ்டிக்கான ஒரு மேல் கேரக்டர் ஒன்று. பிரபுதேவ மாஸ்டர் கூட ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்கேன். அது ரொம்ப ஹானஸ்ட் லாயல் ஒரு கூட ஒருத்தர். அண்ட் இப்போ நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் சசிகுமார் சார் கூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். ரொம்ப இன்னும் அந்த படத்தை பற்றி எதுவுமே வெளியில சொல்லன்றதுனால அதுவும் சொல்ல முடியல. பட் ரொம்ப ஒரு சொசைட்டி சார்ந்த ஒரு படம். ரொம்ப நல்லா ரொம்ப செம்ம கமர்ஷியல் என்டர்டெய்னர். அந்த மாதிரி ஒரு படத்துல ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல படங்கள் வருது, நல்ல படங்கள் நல்ல கதாபாத்திரங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் நம்ம ரிலீஸ் மட்டும் நம்ம கையில இல்லை. ஸோ அதனால நம்ம ஒரு கணக்குல தான் ரெடி பண்றோம். சரி, இது இப்போ வந்துடும், அது அப்புறம் வந்துரும்னு. அப்ப உங்களுக்கு தோணி இருக்கா, என்னடா இது நம்ம ஏகப்பட்ட படங்கள் வந்து நடிச்சுட்டே இருக்கோம், ரிலீஸே ஆக மாட்டேங்குது, பேசாம நம்மளே ப்ரொடியூசரா மாறிடலாம், ப்ரொடியூசரா மாறி நம்மளே வந்து நடிச்சு ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு? அப்படிலாம் தோணலங்க. சிவனே, நீ ஏதோ ஒரு வேற ஏதோ கேள்வி கேட்க போறீங்க. ப்ரொடியூசர் அவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டீங்க. See, production is not just about finance. பணம் இருந்தா ப்ரொடியூஸ் பண்ணிடலான்றதெல்லாம் வந்து இல்ல. ப்ரொடக்ஷன் இஸ் ஆல்டுகெதர் a different ball game. எனக்கும் இனிஷியலா அப்படிலாம் தோணும். சார், நம்ம கிட்ட மட்டும் இப்போ ஒரு இத்தனை கோடி இருந்துச்சுன்னா அப்படின்னு எவ்வளவு கோடி இருந்தாலும் சரி, if you don't have that ஒரு கிளாரிட்டியும் ஒரு லாங் சைட்டட்னஸும் இல்லை அப்படின்னா ப்ரொடக்ஷன் இஸ் a different ball game. ஓகே. சோ நிறைய படங்கள் லைக் 2025லயே வந்து லைக் பிளாக்மெயிலா இருக்கட்டும், தாவூத்தா இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள்ல நாங்க பார்த்தோம். ஹவ் யூ செலக்ட் தி கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ்? வை? பிகாஸ் முதல் படம் வந்து அமைஞ்சதுக்கு அப்புறமா அடுத்தடுத்த படங்கள் வந்து ரொம்ப கரெக்டா சூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம ஏதாவது தப்பு ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த படத்துல வந்து காணாம போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் இல்லையா? ஹவ் யூ செலக்ட் இட்? அது தெரியலங்க. மேபி அது இனிஷியல் டைம்ல இருந்தது போல. ஆனா அதுக்கப்புறமா இட் டசன்ட் வொர்க் தட் வே. See, இப்போ நம்ம இப்போ பேசுறோம்ல, இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டர் நீங்க ஏதாவது சொல்றீங்கன்னா ஆப்வியஸ்லி கோயிங் டு பி கியூரியஸ். அதனால ஏதாவது பிரதிபலன் வருது வராதுன்றது வந்து செகண்டரி, அது மேட்டர் இல்லை. பட் இங்க என்ன பேசுறோம் அதுதானே அந்த இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர். நான் என்ன நாலேஜ் கெயின் பண்றேன்றது இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர். அதே மாதிரி தான் ஒரு கதை சொல்லும் போது ஒரு கதாபாத்திரமோ அந்த கதையோ என்ன புதுசா சொல்ல வருது, இதுல நம்ம என்ன ஆஃபர் பண்ண முடியும், தட் இஸ் வாட் இட் இஸ். ஹிட்டு சரியா போகலன்றது நம்ம கையிலயும் இல்லை, நம்ம கண்ட்ரோலும் பண்ண முடியாது. இஃப் ஐம் நாட் ராங், அன்பே சிவம் வந்து அந்த டைம்ல வந்து அவ்வளவு பெரிய ஒரு அப்ரிசியேஷனோட ரிலீஸ் ஆன படம் கிடையாது. பட் திஸ் இஸ் இட்ஸ் a cult now. Yeah, cult. அன்பே சிவம் இஸ் a cult movie. It has such a huge following. அதை யோசிச்சா அதை பண்ணியிருக்க முடியுமா? ஸோ அது நம்ம அன்பே சிவம்கே. ஸோ நம்மலாம் ஸோ அதனால அந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் எதுவுமே இல்லை. ஸோ படம் கதை கேட்கும் போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா, கதாபாத்திரத்துல ஏதாவது புதுசா ஆஃபர் பண்றோமா, அதோட டன், அவ்வளவுதான். ஓகே. மத்ததெல்லாம் செகண்டரி. சோ நிறைய பிரேக் த்ரூ மூவிஸ்ல வந்து உங்களை பார்த்தாச்சு. சீரிஸ், ஐலி சீரிஸும் தெரியும், ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான சீரிஸ். பட் உங்களுக்கு வந்து இதுதான்ப்பா பிரேக் த்ரூனா எது சொல்லுவீங்க, சேதுபதியா இல்ல ஐலியா? டஃப் சாய்ஸ், ரெண்டுமே தாங்க. வெரி டஃப் சாய்ஸ். சேதுபதினு சொல்லுவேன் மேபி. இன்னைக்கு வரைக்கும் கூட, ஐ மீன் தோ ஆல்மோஸ்ட் டன் 30 films now, பட் இன்னைக்கு வரைக்கும் கூட பீப்புள் அசோசியேட் மீ வித் சேதுபதி. இப்போ கூட ஒரு ரீசெண்டான ஒரு இன்ட்ராக்ஷன்ல கூட உங்க மேல ஆசிட் ஊத்துவேன், நீ தான் அந்த கண்ணை எடுத்து நினைச்சையா நானே அப்படின்னு, அந்த அளவுக்கு அவங்களோட ஒருத்தரா என்ன கனெக்ட் பண்ணிக்கிட்ட படம் சேதுபதி. சோ இன்னொரு விஷயம் நாங்க என்ன கேள்விப்பட்டோம்னா, ஐலி பார்ட் 2 வரதுக்கும் சான்சஸ் இருக்கு அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம்.
பட் நீங்க தான் சொல்லணும், சான்சஸ் அது இருக்கா? முத்துவை தான் கேட்கணும். நான் இப்படி அந்த கேள்வியை அப்படியே பார்த்து வந்தேன்னா நான் ஏற்பட தெரியல. ஸோ அதனால நீங்க முத்துவை தான் கேட்கணும். பட் எனக்கு தெரிஞ்சு முத்து வந்து ரொம்ப நல்ல பெரிய ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ Okay. அடுத்த ஒரு சீக்கிரமா படம் பண்ணா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த Correct. பெரிய ஸ்கிரிப்ட்ஸ்ல நீங்க இருப்பீங்கல்ல கண்டிப்பா, நான் நிச்சயமா இருப்பேன். அந்த அளவுக்கு ஒரு bond. அதெல்லாம் தாண்டிங்க முத்து எழுதுறதுக்கு ஐ எம் ஃபேன். சோ அந்த படத்துல நம்ம எப்படியாவது ஒரு பார்ட்டா இருக்கணும். ஏன்னா எந்த ஒரு கதாபாத்திரமே சும்மா இருக்காது. எல்லா கதாபாத்திரத்துக்கு பின்னாடி ஒரு பிலாசபி இருக்கும். ஐ எம் பேசிக்கலி பிலாசபி ஓரியன்டட் பர்சன். சோ அதனால எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு பிலாசபி இருக்கும், ஒரு கருத்தியல் இருக்கும். அதுல ஐ ஷுட் பி a பார்ட் ஆஃப்ன்றதுல ஐ எம் வெரி கிளியர். அதெல்லாம் முத்து விடவே மாட்டேன். ஒரு ஆக்டரா வந்து நீங்க குவான்டிட்டி ஆஃப் மூவிஸ் பண்ணணும்னு நினைப்பீங்களா இல்ல குவாலிட்டி ஆஃப் மூவிஸ் பண்ணணும்னு நினைப்பீங்களா? ஃபர்ஸ்ட் எல்லாம் வெறும் குவாலிட்டி தாங்க நினைச்சேன். பட் அதுக்கப்புறமா you also have your financial reasons to do so it is a mix of both. You need to know how to balance. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷத்துல இவ்வளவு படம் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ் யுவர் டார்கெட்? 3 or 4 4 படம். 3 இல்ல 4 படம் நல்ல படம். ஓகே. மீதி டைம் மீதி டைம் இருக்குங்க. ஐ மீன் யூ ஃபேமிலி டைம் அது முக்கியம். சோ அதுக்கப்புறமா யூ பிசினஸ் அது இதுன்னு. சோ அதனால அதுவே பேக்டா இருக்கும். ஓகே. சோ இவங்க குவாலிட்டி குவான்டிட்டி பத்தி கேட்டதுனால நான் கேக்குறேன். சோ மூவிஸ்லயே கொஞ்சம் பிஸியா இருக்கும் போது நாங்க நினைச்சோம் நீங்க ஆக்டரா மட்டும் தான் பிஸியா இருப்பீங்க. பார்த்தா இப்ப ஒரு பிசினஸ் மேனாவும் இருக்கீங்க, பிசினஸ்லயும் கான்சென்ட்ரேட் பண்றீங்க. எதனால எல்லா ஆக்டர்ஸும் பிசினஸும் தனியா வச்சிருக்கீங்க? இது நீ எல்லாருக்கும் எனக்கு பதில் சொல்ல தெரியல. இது என்னுடைய கருத்தா நான் சொல்றேன். எனக்கு வந்துட்டு ஆக்டிங் இஸ் மோர் ஆஃப் பேஷன் அண்ட் ஹாபி அண்ட் நாட் ஐ டோன்ட் வாண்ட் இட் டு பி மை பிரெட் அண்ட் பட்டர். ஓகே. இப்போ அது வந்து என் பிரெட் அண்ட் பட்டரா இருக்கும் பட்சத்தில் ஒரு சில டைம்ல எனக்கு பெருசா உடன்பாடு இல்லாத இல்ல எனக்கு பண்ணணுமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரியான படங்கள் நான் பண்ண வேணாம்ல. எனக்கு அது பிரெட் அண்ட் பட்டரா இல்லைனா இப்ப ஆனா அதுதான் சர்வைவலே அப்படின்னா அப்ப நான் வந்து அதெல்லாம் யோசிக்கவே முடியாது. எப்பா டே அடுத்த மாசம் செலவு இருக்குது, அதுக்கு தீபாவளி வருது, கமிட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹாவ் டு டேக் தட். ஸோ அதுக்கு தான் பிரதானமா வந்து ஒரு பிசினஸ் இருக்கணும். நமக்கு வந்து இது வந்து நமக்கு வெறும் நம்ம சந்தோஷமா போயிட்டு சந்தோஷமா பண்ணிட்டு சந்தோஷமா வரணும். அது தியேட்டர்ல பார்க்கும்போது நமக்கு எந்த ஒரு டிஸ்டேஸ்டோ இல்ல ஒரு ஐயோ இதை பண்ணிருக்க வேணாமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கவே கூடாது. அப்படின்ற ஒரே காரணம் தான் நான் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். வாட் கைண்ட் ஆஃப் பிசினஸ் அத பத்தி கொஞ்சம் பிரீஃப் பண்ணுங்களேன். அது ஓகே. இப்போ வந்து we have a brand called ஒரு 4 பேர் இருக்கோம். So we have a brand called மகாராஜா. விஜய் சேதுபதி is a brand ambassador. இது மகாராஜா படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆன பேரா? இல்ல அப்படி இல்லங்க. அப்படி இல்ல. இதுக்கும் அதுக்கும் அந்த படம் ஃபுல் ஆமா. நம்மளது வந்து சாஃப்டா வேஷ்டி சட்டை தமிழரின் பாரம்பரியம் அப்படி டிராவல் ஆகாது. பட் அந்த பேர் வந்து அவரோட பயங்கரமா அசோசியேட் ஆயிடுச்சு. இந்த ஹிந்தி பெல்ட்ல எல்லாம் செம்ம ஹிட்டுங்க. நார்த் இந்தியால மகாராஜா செம்ம ஹிட். ஆமா. அண்ணனோட போட்டோவை போட்டு பேனர் போடும்போது எவ்ரிபடி கால்டு மகாராஜா. லைக் செம்ம டைட்டில்பா, கரெக்டான பேருப்பா அப்படின்னு சொல்லி. சோ அது அப்படி ஒரு எல்லாமே ஒரு மாதிரியா ஒரே டைம்ல சிங்க் ஆச்சு. அது அவ்வளவுதான். சோ தட் பிகேம் மகாராஜா. அண்ட் அது இப்பதான் இட்ஸ் பீன் லைக் 1.5 years. சோ கோயிங் ஸ்ட்ராங். Tell us about the bond between yourself and Vijay Sethupathi sir. அது என்னங்க ஆயிடுச்சு இப்போ பல வருடங்கள் 11 years ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு குருங்க, ஒரு குரு ஸ்தானத்துல அண்ணன் குரு அந்த மாதிரி ஒரு உங்க வீட்டுல இருக்கிறவங்க பத்தி சொல்லுங்கன்னு சொன்னா உங்களால சொல்ல முடியுமா? அந்த மாதிரிதான் வார்த்தைகளே இல்ல. எக்ஸாக்ட்லி. என்ன இப்போ அப்போ ஒரு குடும்பம் மாதிரி ஆயிட்டாரு, அண்ணன் மாதிரி ஆயிட்டாரு. இப்ப நான் அவரை பத்தி என்ன சொல்றது? நான் ஏதாவது சொன்னா நமக்கே ரொம்ப ஓவரா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஓவரா பில்டப் கொடுக்கறோமோ அந்த மாதிரி ஆயிருச்சு. அந்த மாதிரி எனக்கு இது வெரி வெரி வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். சோ அது ஒண்ணு போதும்னு நினைக்கிறேன். அப்படி ஃபேமிலியா பாண்ட் ஆயிட்டாங்கனாலே ஏதாவது மூவிஸ்லாம் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க, இவரை வந்து கால் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கா? ரெஃபரன்ஸ் சரி நம்ம ஃபர்ஸ்ட் அதை போய் நான் கேட்கணும். ஒண்ணு இல்ல அது 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 எனக்கு இருக்கிற பிரச்சனை தாங்க. எனக்கு இருக்கிற பிரச்சனை தான். இப்போ நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ண காலத்துல இருந்து ஜென்ரலாவே எனக்கு அது என்னுடைய மைண்ட் செட் அது என்னன்னா, ஓகே பாக்குறாங்க, பார்த்துட்டு அவங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா கூப்பிடுவாங்க, நம்மளையும் போய் அவங்கள பாதர் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு. அது இப்போ வரைக்கும் எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு. அது நான் பிரச்சனைன்னு ஏன் சொல்றேன்னா, நம்ம ஒர்க் பண்ணிருப்போம், அது நல்ல ஒர்க்கா கூட இருக்கட்டும், இல்ல மீடியாக்குற ஒர்க்கா கூட இருக்கட்டும், அவங்களுக்கு தேவை கூட இருக்கும். ஆனா அந்த நேரத்துல நான் ஞாபகம் வரணும்ல. கரெக்ட் இல்லையா? நான் ஞாபகம் வரணும்ல. ஒரு எவ்ரி வீக்கெண்ட் வந்து ஒரு 10 பேர் புதுசா வராங்க. அப்படி இருக்கும்போது நம்மள எப்படி ஞாபகம் வச்சுப்பாங்க? சோ அப்ப நம்ம தான் போய் கேட்கணும். அது எனக்கு ரொம்ப நாளா எனக்கு அது தோணவே இல்லை.
அது நம்ம பண்ணியிருக்கோம், நம்மளை பார்த்தா நம்ம கூப்பிடுவாங்கல்ல அப்படின்னே விட்டாச்சு. ஸோ அண்ணனுக்குமே அதே தான் சொல்லுவேன். ஸோ அவரு போய் நான் அவ்வளோவா பாதர் பண்ண மாட்டேன், பெஸ்ட் பண்ண மாட்டேன். என்னைக்காவது ஏதாவது ரொம்ப எக்ஸைட்டிங்கா ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்றாரு, அதாவது ஐயோ இவர் படம்லாம் நம்ம பண்ணியே ஆகணுமே அப்படின்ற மாதிரி குமாரராஜா சார் படம் அதெல்லாம் போய் கேட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மொத்தமே 5 கேரக்டர் செட் ஆகிற மாதிரி கேரக்டர் இல்லை. அதனால அது ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 ப்ராஜெக்ட் கேட்டிருப்பேன். பேட்டை கேட்டேன், ரஜினி சார் கூட கண்டிப்பா ஒரு படமாவது நடிச்சிடணும் அப்படின்னு ஒரு ஆசை. பட் அது பேட்டையும் ஒர்க் ஆகல. இது கேட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 ப்ராஜெக்ட் கேட்டிருப்பேன். பேட்டை மிஸ் பண்ணேன். இப்ப ரஜினி கமல் ப்ராஜெக்ட் வந்திருக்கு இல்லையா, அதுல ஏதாவது கேட்டு தூக்கிடலாம் முயற்சிகள்லாம் நான் வந்து அதுக்கு முன்னாடி இருந்து பண்ணிட்டே தான் இருக்கு. அது அந்த அவ தலைவர் படம் மட்டும் நீ யாரு கை காட்டினாலும் நான் நேரம் போய் நின்றுவேன் அவங்ககிட்ட. ஐயா ஏதாவது ஒரு நல்ல கேரக்டர் பார்த்து கொடுங்க ஐயா, ஒரே ஒரு சீன் வந்தாலும் போதும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. காலா ரொம்ப முயற்சி பண்ணதுதான். ரஞ்சித் சார் மீட் பண்ணிலாம் பேசுறேன். பட் அதுவும் ஏதோ ஒரு காரணத்தால ஒர்க் ஆகல. ஸோ அந்த மாதிரி நடந்துரும். சோ அதே மாதிரியே வந்து நிறைய ஆக்டர்ஸ் நிறைய டைரக்டர்ஸோட அசோசியேட் ஆயாச்சு. நீங்க சொன்னீங்க கேட்க மாட்டேன், ஆனா உங்களுக்கு ஒரு க்ளோஸ் பாண்ட் இருக்கும்ல சில டைரக்டர்ஸோட, இந்த மச்சா மாப்பிள்ள அந்த அளவுக்கு கூட ஒரு க்ளோஸ் பாண்ட் இருக்கும். சோ அந்த மாதிரி டைரக்டர்ஸ் இவங்களோட மூவில கண்டிப்பா எனக்குன்னு ஒரு ரோல் வந்து எழுதி வைப்பாங்க அப்படின்னு நீங்க நம்பக்கூடிய டைரக்டர்ஸ்னா யாரு? என் முதல் படத்துல இருந்து மருதன் அவர்தான் ஃபர்ஸ்ட் படம். சேதுபதிக்கு முன்னாடி வந்தது என் முதல் படம். சென்னை உங்களை அன்புடன் வரவேற்பது. அண்ணன் முறை, அண்ணன் முறைனா அண்ணன் கூப்பிட்டு அப்படி சொல்றேன். சோ அவரு படம் பண்ற பட்சத்தில் கண்டிப்பா அதுல நான் இருப்பேன். யாரையுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஆனா அந்த கதைக்கு ஆள் அந்த மாதிரி ஒருத்தர் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பா என்ன வச்சு அவங்க 100% எழுதுவாங்கன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ். மருதன், சேதுபதி, அருண், அப்புறம் 3வது படம் துவாரக், அவங்க தான் பரோல் பண்ணது. நான் லீடா பண்ண படம் பரோல். அடுத்த படம் பண்ணானா கண்டிப்பா நான் இருப்பேன். அந்த மாதிரி ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. விச் ஐ ஃபார் ஷுர் நோ. ஜார்ஜ் ஒருத்தர் சீரிஸ் ஒன்று பண்ணேன், அவர் படம் பண்ணா கண்டிப்பா பண்ணுவேன். அருண் ஒருத்தன், இன்னொரு அருண், அவனும் பண்ணா கண்டிப்பா பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க. ஐ ஃபார் ஷுர் நோ அவங்க படம் பண்ணா நான் அதுல இருப்பேன். given an opportunity they will definitely be happy to work with me and I will also be happy to work with them. ஓகே நைஸ். பட் இப்ப வந்து லிங்கா வந்து நாங்க ஃபர்ஸ்ட் லீட் ஆக்டரா பார்த்தோம், மெயின் ஹீரோ ஆஃப் த மூவியா பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ், மெயின் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்ல பாக்குறோம். பட் ஆக்சுவலா ஹீரோவாவே இருக்கும்போது எதுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா? நீங்க சொன்ன மாதிரி ஹீரோ பண்ணிருக்கேன், வில்லனா பண்ணிருக்கேன், சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸா பண்ணிருக்கேன். நான் எப்பவுமே அந்த கேள்வி வரும்போது நான் கேட்கிற ஒரே கேள்வி வந்து, நான் அதுக்கு வரல. நான் ஃபர்ஸ்ட் நடிக்க வரும்போது ரிச் பாய்ஸ், நான் நடிக்க வரும்போது ரிச் பாய்ஸா தான் நடிக்கும். அதுக்கு முன்னாடி ஆங்கரு சும்மா எனக்கு அது மட்டும் தான் வரும்னு தோணுச்சு. சும்மா லோட பேசிட்டு இருக்க முடியும் நம்மளால, அந்த மாதிரி தோணுச்சு. ஓகே, ஸோ அப்புறம் ஓகே நம்ம ஃபிலிம்ஸ்ல போவோம் அப்படின்னு சொல்லி ரிச் பாய்ஸா தான் போனேன். நான் ஹீரோவா தான் போவேன் அப்படிலாம் நினைக்கல. ரிச் பாய்ஸா போகும்போது தான் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணும்போது ரிச் பாய்ஸ் வந்து பேசிக்லி ஹீரோ கூட இருக்கிற கேங்கு, அப்புறம் திடீர்னு இந்த காலேஜ்ல ஒரு 5 பேர் வருவானுங்களா, 5 பேர் வந்து ஹீரோயினை கலாட்டா பண்றது அந்த மாதிரிலாம் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி அது இந்த ரிச் பாய்ஸ்னு ஒரு கேட்டகரி. அது அப்போ இருந்த கேட்டகரி, அது இப்போ எப்படி கூப்பிடுறாங்கன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணேன். அதுக்கப்புறமா ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணும்போது ஒரு கேரக்டர் உள்வாங்கி அதை பிரதிபலிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்காக தான் சரி சின்ன கேரக்டர்ஸ் ஏதாவது கிடைச்சா நடிப்போன்னு. ஒரு லீடா ஆனதுக்கு அப்புறமா ஹானஸ்டா சொல்றேங்க, ஒரு படத்துல லீடா ஆனதுக்கு அப்புறமா நீங்க கமர்ஷியல் சக்சஸுக்காக ஒரு ஹீரோவா மாற வேண்டிய இது இருக்குல்ல, அப்போ வந்து நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ அதை சரியா ஒரு சில டைம்ல பண்ண முடியாது. என்னால கதாபாத்திரத்தை வாங்கி உள்வாங்கி ஒரு இதுவா நடிச்சு அப்படி இதுல நிறைய மேக்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு அந்த இது வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப கன்ஸ்ட்ரைனிங்கா இருந்துச்சு. நம்மள ரொம்ப அடக்கி ஒரு மாதிரி இருந்துச்சு. அது பிரேக் பண்ணிடணும் அப்படின்றதுக்கு தான் நான் எல்லாமே பண்றேன். இப்பயுமே எல்லாமே தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி ஒரு கட்டம் கண்டிப்பா இனிமேல் ஹீரோவா தான் பண்ணி ஆகணும்னா அது அப்ப பாத்துக்கலாம். பட் இன்கேஸ் ஒரே டைம்ல இருந்து 2 சைட்ல இருந்து கால் வருது. ஒரு இதுக்கு வந்து படத்துக்கு லீடா நடிக்கணும் அப்படிங்கிற கால் வருது, அண்ட் இன்னொன்னு வந்து ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டோட ஒரு நல்ல கேரக்டர் ரோல் வந்து கொடுக்குறாங்க. எதை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? ரெண்டுமே ஒரே டேட்ஸ். எந்த கதாபாத்திரம் நல்லா இருக்கும் அதுதான், டசன்ட் மேட்டர். அது ஹீரோவா நடிக்கிற படம் வந்து பயங்கரமான ஒரு இது ஆல்ரெடி நடந்திருக்கு. அப்படியா? ஆல்ரெடி நடந்திருக்கு. 2 படத்துல நடந்திருக்கு. படம் பேரு சொல்ல விரும்பல. 2 படத்துல நடந்திருக்கு. ஒன்னு வந்து ஒரு சீரிஸும் ஒரு படமும் கிளாஷ் ஆச்சு. I chose the series because அந்த சீரீஸ்ல வந்துட்டு I had அதுல ஒரு எனாமஸான ஒரு அந்த கேரக்டருக்கு ஒரு வெயிட்டேஜ் இருந்துச்சு. அது நெகட்டிவ் கேரக்டர் எத்தனைக்கும் அந்த படத்துல இருக்கிறது பெரிய ஹீரோ படம் பாசிட்டிவ் கேரக்டர்.
பட் ஸ்டில் ஐ சோஸ் திஸ் பிகாஸ் அண்ட் அந்த சீரீஸ்க்கு வந்து ஜென்ரலாவே வந்து உங்களுக்கு பட அளவுக்கு ரீச் இருக்காது இல்லையா, ஓகே அதுவும் பெரிய ஹீரோ பட அளவுக்கு ரீச் இருக்காது. பட் தெரிஞ்சுதான் ஐ சோஸ் திஸ். அதுல எனக்கு ஐ ஃபெல்ட் ஐ கேன் ப்ரொவைட் மோர் ஆர் எக்ஸ்பிரஸ் மோர் தேன் திஸ். சோ அந்த டிஃபரன்ஸ் தான். சோ கதைக்களம் கேரக்டர் தான் உங்களுக்கு முக்கியம். கரெக்டா? அற்புதம். இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான செக்மெண்ட் வந்து அவளா காத்துட்டு இருக்கு. இந்த செக்மெண்ட் பேர் வந்து பாட்டு பாடவா. பாட்டு பாடவா. நீங்க பாடுங்க, நான் கேக்குறேன். உஷாரு இல்ல, இவ்ளோ நல்ல போல்டான வாய்ஸ் இருக்கு உங்களுக்கு. அப்ப பாடுனா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க அப்படியே அந்த ராப் அந்த மாதிரி எல்லாம் அத ட்ரை கம்பீரமா இருக்குல்ல. சும்மா ஜோக்குக்கு தான். இல்லப்பா, கண்டென்ட் நாங்க தான் பாட போறோம். நாங்க தான் பாட போறோம். நாங்க தான் பாடி டார்ச்சர் பண்ண போறோம் உங்களை. ஓகேவா? அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நான் பாடுறதே நான் கேட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை காணனா, எங்கள் நிலவில் என்றும் இல்லை. ஒரு இல்ல, கேள்வி என்னவன்றது எனக்கு பயமா இருக்கு. சொல்லுங்க. சோ இது வந்து ஒரு அருமையான பாடல். இந்த பாடல்ல என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம். ஐயோ, இது ஒரு குடும்ப பாடல். ஏங்க அதெல்லாம் அது அதுக்கு தாங்க வெயிட் பண்றாங்க இவ்வளவு நேரம். குடும்ப பாடல்னு சொல்றதுக்கு அவ்வளவுதானா? யார் யார் நடிச்சா? சோ நான் என்ன படம் யார் ஆர்டிஸ்ட்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டார் காஸ்ட் நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. வானத்தை போல. சோ எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. இது வந்து ஒரு ஃபேமிலி சாங். சோ உங்க ஃபேமிலி பத்தி தான் நான் கேட்க போறேன். ஓ, இதுக்கப்புறம் இதுவரையா? சோ உங்க ஃபேமிலி வந்து எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காங்க. உங்க வைஃப் வந்து ஸ்டைலிஸ்ட் அப்படின்னு நீங்களே சொன்னீங்க. உங்க வைஃப்கே நீங்க நடிச்சதுலயே சூப்பர்னு சொன்ன படம், மொக்கன்னு சொன்ன படம் என்ன படம்? மொக்கன்னு எதுவுமே சொன்னது இல்லைங்க. இல்ல ஆக்டிங் கொஞ்சம் சுமாரா இருந்துச்சுன்னு கூட ஒரு கிரிட்டிக்கா சொல்லுவாங்கல்ல. அப்படி கூட ஆக்சுவலி இது வரைக்கும் சொன்னது இல்லை. நீங்க அதை அவ்வளவுதான் கேட்கணும். மேபி பின்னாடி சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல மேபி. ஆனா நல்லா இருக்குன்னு சொன்ன படம் வந்து சிந்துபாத் ஆக்சுவலி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணா. அண்ட் V1 ஒரு படம் வந்துச்சு, V1 மர்டர் கேஸ்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் அப்ரிஷியேட் பண்ணா. தென் இப்போ ஐலி அப்ரிஷியேட் பண்ணா. ஓகே. ஹார்ட்டிலே பேட்டரி சார்ஜ் தான் ஆல் இஸ் வெல். தோல்வியா டென்ஷனா சொல்லிடு ஆல் இஸ் வெல். ஓகே, சோ வந்து நான் என்ன கேள்வி கேட்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நண்பன் படத்துல வந்து ஒரு பாடல் ஆல் இஸ் வெல் அப்படின்னு வந்து அந்த படம் ஃபுல்லா சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல சரி விடு பாத்துக்கலாம் ஆல் இஸ் வெல், அதாவது உள்ள வந்து ரொம்ப பதட்டமா இருந்தாலும் வெளிப்புறமா வந்து ஒண்ணு இல்லப்பா ஆல் இஸ் வெல் அப்படின்னு நீங்க சொன்ன ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன் உங்க வாழ்க்கையில நடந்ததுன்னா என்ன? எனக்கு தான் நடக்குது. நினைக்கும் தான் அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வரும். இட்ஸ் வெரி காமன் இல்லைங்க. சரி, அது எமோஷனுக்கு வெயிட்டேஜே போட முடியாதுல்ல. இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்போது தான் எமோஷனலா இருக்கணும், இவ்வளவு பிரச்சனைக்கெல்லாம் எமோஷனலா ஆகலாம் அப்படின்னு சொல்றதுலாம் அது வந்து ஐ டோன்ட் திங்க் சோ. எவ்ரி சிங்கிள் டே யூ வில் ஃபேஸ் சம்திங் லைக் how you will face and handle it. ஒன்னும் பண்ண முடியாதுல்ல. அவ்வளவுதான் பண்ண முடியும். ஐ கான்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இன்னும் நாள் பட எனக்கு ரொம்ப தீர்க்கமா ஃபீல் பண்றது என்னன்னா, நான் எப்படி ரியாக்ட் பண்றேன்றது மட்டும் தான் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். சுத்தி இருக்கிறது எப்படின்னு என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா. ஒண்ணு நான் விலகலாம், இல்ல உள்ள இறங்கி சரி பண்ண ட்ரை பண்ணலாம். இது ரெண்டே ஆப்ஷன் தான். அடுத்த பாடல் ரெடியா இருப்பாங்க. காசே தான் கடவுளடா, அது கடவுளுக்கும் இது தெரியுமடா. இந்த பாடலை பேஸ் பண்ணி என்ன கேள்வி என்றால், இது வரைக்கும் நீங்க பண்ண படங்கள்லயே பெஸ்ட் சேலரி கொடுத்த படம்னா என்ன படம்? கதை ஃபிலிம்ஸ் அவங்க ஒரு சீரீஸ் பண்ணாங்க. அவங்க தான் ஐ திங்க் பை ஃபார் பர் டே பேசிஸ்ல பேசினா லைக் யுவர் நம்பர்ஸ் கேன் சேஞ்ச்ல. இப்ப நான் 15 நாள் நடிக்கிற ஒரு படத்துக்கும் 5 நாள் நடிக்கிற ஒரு படத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பட் பர் டே பேசிஸ்ல பார்த்தோம்னா ஐ திங்க் கதை ஃபிலிம்ஸ் அவங்க தான் பெஸ்ட் பே மாஸ்டர். ஏதாவது படம் ஃப்ரீயா பண்ணிருக்கீங்களா, ஃப்ரெண்ட்லியா வந்து பண்ணுப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி? அது சொன்னாலும் பாவமா இருக்கும். ஆனா பண்ணிருக்கீங்க? பண்ணிருக்கேன். அதெல்லாம் வேணாம். அதுக்கப்புறம் திருப்பி எல்லாம் ஃப்ரீயாவே கூப்பிட போறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்ப அவங்க பேர் சொன்னா அவங்களுக்கும் சங்கடம். ஆமா ஓகேவா. அப்புறம் ஒரு சில பேர் அஃபெண்ட் ஆகலாம். எதுக்கு? ஓகே. பெண்ணெல்லாம் பெண் போல இருக்க, நீ மட்டுமே நெஞ்சை மயக்க, பூமிக்கு வந்தாய தேவதை போலவே. அடடா பிரம்மன் புத்திசாலி, அவனை விட நான் அதிர்ஷ்டசாலியோ. இதுல இருந்து என்ன கேள்வி அப்படின்னா, இப்ப நான் ஒரு பாட்டு பாடினேன், அடடா பிரம்மன் புத்திசாலி. அப்ப அந்த ஒரு பெண்மையை வந்து ரொம்ப அழகா வந்து வர்ணிச்சிருக்காங்க. இந்த லைன்ஸ்ல வரக்கூடிய உங்களுக்கு எந்த ஹீரோயின் வந்து கரெக்டா சூட் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஜோ மேம் தான். சரி, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யாருன்னு சொல்லுங்க. மம்தா பைஜு. ஒரு குச்சி ஒரு குல்ஃபி வந்து நின்னு 2 செல்ஃபி, ஒரு குச்சி ஒரு குல்ஃபி வந்து நின்னு 2 செல்ஃபி, உன் கூட தான் போட்டோ புடிச்சேன் டச் போன்ல
டச் பண்ணி இச்சு கொடுப்பேன் ஹனி மூணுல. Okay. So, இது ஒரு முடிச்சிட்டீங்க. அருமையான தத்துவ பாட பாடல். எனக்கு பதறுதுங்க. இந்த தத்துவ பாடல்ல இருந்து என்ன கேள்வி என்றால், நீங்க தான் ஹீரோ, 2 ஹீரோயின்ஸ் வந்து உங்களோட படத்துல நடிக்கலாம்னா எந்த 2 ஹீரோயின்ஸ் தான் சூப்பர் ஹாப்பியா ஆகும்? சாய் பல்லவி. சாய் பல்லவி, ஒன்னு சாய் பல்லவி, இன்னொன்னு அதான் மமிதா. மம்தா பைஜு. நல்லா இருக்கேப்பா காம்போ. எனக்கு சாய் பிக் ஃபேன். அவங்க என்ன பர்ஃபார்மர், ராட்சசிங்க அவங்க. So, பட் ஆனா இப்ப ரீசெண்டா வந்த ஒரு ட்ரெய்லரை பார்த்துட்டு பயங்கரமா கலாய்க்கிறாங்களே, அதுக்கு உங்களோட பதில் ஏதாவது இருக்குதா? கலாய்க்கிறவங்க எப்பவுமே கலாய்ச்சி தாங்க இருப்பாங்க. ம். அவங்க எல்லாம் பதில் சொல்ல இந்த இடத்துக்கு வந்து நிக்க முடியுமா அவங்களால? அவங்க வச்சு அப்போ அவங்க டான்ஸ் ஆடுற காலத்துல வந்து எல்லாரும் கலாய்ச்சி தான் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணா இன்னைக்கு பேன் இண்டியா ஸ்டார். ஆமா. சிரிக்கலாம், பறக்கலாம், இறக்கைகள் முளைத்ததே, மிதிக்கலாம், குதிக்கலாம், கவலைகள் மறக்கலாம். So, இந்த பாடல் வந்து ஒரு 4 பேரோட ட்ரிப்பு போறீங்க. ம். சினிமால இருக்க ஒரு 4 பேரை நீங்க கூட்டிட்டு போகணும். யார் அந்த 4 பேர்? அந்த கேங் ஆஃப் 4. விவேக் கிருஷ்ணா, ஓகே. விஜய் சேதுபதி, ஆ. புகழ், ம். ம். ரமேஷ் திலக். ரமேஷ் திலக். ஓகே. சூப்பர். எங்க போவீங்க? எந்த ஒரு ஸ்பாட் நினைப்பீங்க? பேங்காக்கா, தாய்லாண்டா, போனியா? அங்க போய் அப்ராட் ட்ரிப்? அதனால இவங்க 3 பேரையும் எனக்கு நான் வந்து இவங்க 4 பேரையும் கூட்டிட்டு யூரோப்ல பேக் பேக் போனோம். ஆஹா, வேற லெவல். யூரோப் பேக் பேக் போனோம். எத்தனை நாள்? ஒரு 15 days போதும். Full-ஆ எல்லாரையும் கதை விட்டுருவேன். ஓகே, நைஸ். பாட்டு பாடவா செக்மெண்ட் அருமையாக. அப்பா, முடிஞ்சுச்சா? அப்பா அது நாங்க பாட்டதுக்கு தானே கரெக்ட்டா? அது இல்லைங்க, நீங்க ஒரு வாட்டி பாடும்போது பங்கு எடுத்துங்க எனக்கு. ஓகே, இப்ப அடுத்த அருமையான ஒரு செக்மெண்ட் காத்துட்டு இருக்கு. ஓகேவா? நாங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லுவோம். அந்த வார்த்தை சொல்லும் போது டக்குன்னு உங்க மைண்ட்ல என்ன தோணுதோ அதை நீங்க சொல்லணும். டக்குன்னு என்ன தோணுதோ. ஓகேவா? முதல் வார்த்தை சென்னை டிராபிக். பொறுமையை ரொம்ப சோதிக்கும். அடுத்து பிரியாணி. பிரியாணி என் ஒய்ஃப் பிரியாணி பயங்கரமான பிரியாணி அடிக்ட். நல்ல பிரியாணியை தேடி தேடி, அதாவது அது 100 ரூபாய் பிரியாணி இருந்தாலும் சரி, 1000 ரூபாய் பிரியாணி இருந்தாலும் சரி, அவங்களுக்கு டேஸ்ட் அது ரொம்ப வெரி ஸ்பெசிபிக். அதனால தேடி தேடி ஒரு இடத்துல போய் சாப்பிடுறது. அது பரோட்டான்னு சொன்னா பரோட்டா பார்டர் கடை. பார்டர் தான். ஓகே. பிரியாணிக்கு வைஃப் சொன்னதுனால வைஃப் பேஷன்ஸ். பேஷன்ஸ். ஓகே. எனக்கு கத்து கொடுத்தாங்கன்னு சொல்ல வரேன். ஓகே, நைஸ். அடுத்து ஃபில்டர் காஃபி. ஃபில்டர் காஃபி. காஃபியா ஃபில்டர் காஃபியா? எனிதிங். ஃபில்டர் காஃபி கொஞ்சம் நம்ம சென்னை ட்ரெடிஷன்ல. காஃபி என் ஒய்ஃப் தான். ஓகே. மார்னிங் காஃபி 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். பிளாக் காஃபி இல்ல அதெல்லாம் ஏங்க ஃபில்டர் காஃபின்னு சொல்லிட்டு அப்புறம் பிளாக் காஃபி. நீங்க காஃபின்னு இல்ல காஃபிங்க, அது மில்க் காஃபி தான். இட்ஸ் நாட் ஃபில்டர்னு சொல்ல வந்தாங்க. சோ ஒய்ஃப் டயட் ரொம்ப கஷ்டம். ஃபாலோ பண்றீங்களா? முயற்சி பண்றேன். ஓகே. ஒரு அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு 4 நாளாவது கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணிடுவேன். சூப்பர். ஓகே. வெகேஷன். வருஷத்துக்கு 3 வாட்டி இருந்தா சூப்பரா இருக்கும். இப்ப எத்தனை வாட்டி போறீங்க ஒரு வருஷத்துக்கு? ஒரு வாட்டி ஒரு இன்டர்நேஷனல் அந்த மாதிரி. ஓகே. ஷாப்பிங். ஷாப்பிங். துபாய். நாங்க இங்கெல்லாம் ஷாப் பண்ண மாட்டோம்ப்பா. ஷாப் பண்ணா துபாய். இல்லங்க, நாங்க துபாய் ஷாப்பிங்லாம் பண்ண முடியாதுங்க. துபாயில வேடிக்கை தான் பார்த்துட்டு வர முடியும். ஆனா பண்ணணும்னு ஆசைப்படுறேன்ல. ஆசை துபாயில ஷாப்பிங் பண்ணணும்னு ஆசை. ஓகே. துபாயில எதை பத்தியுமே கவலைப்படாம தைரியமா போய் ஷாப்பிங் பண்ணணும். அந்த அளவுக்கு வளர்ந்துடணும்டா அப்படின்னு மைண்ட்ல இருக்கு. லக்ஸரி கார். டாப் எண்ட் வந்து ரோல்ஸ் ராய்ஸ். ஓகே. எப்ப வாங்க போறீங்க? உங்க வாய் முகூர்த்தம் பலிக்கிட்டோம். கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா இங்க எடுத்துட்டு வருவீங்களா? கண்டிப்பா வரேன். எல்லாம் சேர்ந்து ரவுண்ட் போறோம். கண்டிப்பா. அடுத்து சினிமா. சோல். ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சோல். நைஸ். பிசினஸ். புவா. சோறு. ஓகே. பிசினஸ். குழந்தைங்க. ஸ்ட்ரெஸ் பஸ்டர். சோ இந்த செக்மெண்ட் வந்து அற்புதமாக முடிஞ்சிருச்சு. Thank you. சோ இவ்வளவு நேரம் ரொம்ப அழகா நாங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. அப்கமிங்காவே ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆவலா வந்து காத்துட்டு இருக்கு. எப்ப ரிலீஸ் ஆகும் நாங்க ஆவலா காத்துட்டு இருக்கோம். அண்ட் எல்லா அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். Thank you so much for coming. Thank you.